friends, welcome to ஆம்பு செல்வி அம்மா சமையல். நம்ம இன்னைக்கு ரொம்ப சத்தான உடம்புக்கு ஹெல்த்தியான சிறுதானிய கொள்ளு கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். கொள்ளு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் நியூவாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆலாக்கில் நான் 3/4 அளவு கொள்ளு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் உலுவல் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். நீங்கள் வறுக்கும் போதே ஒரு நல்ல மணம் வரும். கொள்ளு நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொரியும். பொன்னிறம் ஆனதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உலுவலை நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்று விட போகிறோம். அப்போ தான் உலுவல் இருக்க தோல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மிக்ஸி ஜார் ஒரு சுற்று விட்டதும் உலுவலில் இருக்க தோல்லாம் புடச்சிடுங்க. இப்போ நான் தோல் நீக்கிட்டு உலுவலை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின இட்லி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசி நல்லா மொத்தாக இருக்கும், கொஞ்சம் லேட்டாக வேகும். அதே மாதிரி தான் பருப்பும் கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். அதனால தான் ஈக்குவலாக வேக வைக்கிறதுக்காக இந்த அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தோல்லாம் நீக்கி உலுவல் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் கல்லெலாம் இல்லாமல் நல்லா புடச்சி 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் உலுவல் அரிசிலாம் ஒன்றா சேர்த்து விசில் விட போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 3/4 டம்ளர் உலுவல் 1 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். அப்போ தான் உலுவல் நல்லா நின்று வேகும். கொஞ்சம் குழஞ்சி இருந்தால் தான் கஞ்சியும் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். குக்கரில் நான் 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்தால் போதும். 2 விசில் வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. பார்த்தீங்களா, கஞ்சி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான உலுவல் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கஞ்சிக்கு நான் சைட் டிஷ்ஷாக வீட்டிலே செஞ்ச ஒரு 4 வகையான ஊறுகாய் வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் ஊறுகாய் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், லெமன் ஊறுகாய். கொளுத்தவனுக்கு கொள்ளு கஞ்சி அப்படின்னு பழமொழியே இருக்குங்க. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே செய்கிற இட்லி தோசைக்கு பதிலாக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு உடம்புல இருக்க பேட் கொலஸ்ட்ரால்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உலுவலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்குது, எனக்கு சீக்கிரமாக ஜீரணமாகலை அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு ஜீரணமாகறதுக்கு இந்த கொள்ளு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சிறுநீரக கல் கரையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேட் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு நீரும், சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க உலுவலில் உங்களுக்கு. அதனால் வீக்லி ஒன்ஸ்னால் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.